Hi, hello guys, how are you all? Do you have a specific time period or region in mind? For example, ancient civilization, Greece, Rome, China, India, medieval period, feudal Europe, the Islamic world, colonial era, the British Empire and America's 19th and 20th century. Example, suffrage movement, workplace discrimination. Let me know what interests you. All no போட்டு all in chronological order. GPTA தானற போது பாருங்க. Here is the chronological overview of how men historically approached women across different time periods and civilizations. இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி கொடூரமாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இது மெசப்பட்டோமியா அங்கேருந்து ஆரம்பிக்குது. 3000 BC to 500 BC. Women were largely ancient civilization before 500 CE. Mesopotamia, women were largely subordinate to men, expected to obey fathers and husbands. Code of Hammurabi, 750 BCE, women had some rights. Example, property ownership. Wow! Women had some rights. Example, property ownership, but were legally inferior. Adultery by women was punished severely while men faced fewer consequences. Divorce was easier for men, they could discard their wives for minor reasons. இந்த நீங்கள் ஒரு செகண்ட் ஒரு ஜெண்டர் பாலிடிக்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண் இப்போ இருக்க சொசைட்டியில் இருக்கிறதெல்லாம் ஓகே. அந்த மனநிலை இருக்குல்ல, ஏன் பெண்களுக்காக நிற்கணும், எதனால அவங்க பெண்கள் வருஷம் டைம் லைனா பீங்கா ஜென்ரேஷனலாக அவங்க ஏன் அப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அடல்ட்ரிங்கிறது ஒரு தப்புனா ஒரு பெண் பண்ணால் அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஸ்டோன் பெல்ட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு. அதே ஒரு ஆண்னா அவனுக்கு ஈஸியாக ஒரு காரணம் சொல்லிட்டு அவன் எந்த கான்சிக்வன்ஸ் இல்லாமல் தப்பிச்சுப்பான். இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸு இதெல்லாம் தான் ஒருத்தவங்களோட எப்படின்னா இப்போ நமக்கான ரெஸ்பெக்ட் என்ன, நமக்கான அங்கீகாரம் என்ன, நம்ம ஐடென்டிட்டி என்னங்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போவாங்க. இப்போ நமக்குன்னு இங்கே எதுவுமே இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேன், நான் ஒரு பர்சன், நான் ஒரு பொண்ணு, நான் என்ன சாதிச்சிருக்கேன், நான் என்ன படிச்சிருக்கேன், என் லைஃப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எந்த ரெகக்னிஷனும் இல்லாமல் நான் வளர்ற வரைக்கும் எங்கள் அப்பாவோட பேர்லையும் நான் வளர்ந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பேர்லையும் இருக்கிறது செல்ஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸை உருவாக்கும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து மென்டலி இட் வில் பிரேக் யூ டவுன் கைஸ். இட்ஸ் வெரி சீரியஸ். மேபி இப்போ இருக்க பெண்கள் கூட முன்னாடி இவ்வளோ நடந்திருக்காங்க, இவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் இப்போ தான் படிக்கிறேன், இப்போ தான் நான் பார்க்குறேன், சோஷியல் இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறேன். பட் இதுதான் அதுக்கான காரணம். அந்த டைம் லைன் படி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த குரோனாலஜி யூ வில் நோ ஹூ அண்ட் வாட் இஸ் த இஷ்யூ. ஸோ divorce was easier for men, they could discard their wife for minor reasons. Ancient Egypt 3100 BCE to 330 BCE, women had more rights than in many other ancient civilizations. Example, property ownership, divorce, but they were still expected to serve domestic roles. Pharaoh were usually male and the power was concentrated in male dominated institutions. Ancient Greece, women had no political rights and were excluded from public life. In Athens, women were largely considered minors or controlled by male guardians. In Sparta, women had more freedom but were still expected to focus on childbirth and saving the state. ஸ்பார்ட்டாங்கிறது நீங்கள் ஸ்பார்டகஸ் படம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குயினுக்கு ஒரு உமனுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு சீரீஸை தனி டிபேட்டே உண்டாக்கும். நம்மள பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். உங்களை பல பேருக்கு இன்னும் ஸ்பார்டகஸ் மாதிரி சீரீஸோ இல்லை 300 மாரி படங்களோ இன்னும் பார்க்காம இருக்கலாம். பட் ஸ்டில் அங்கே வந்து உமன் ஹேட் மோர் ஃப்ரீடம் பட் ஸ்டில் தேவர் எக்ஸ்பெக்டட் டு ஃபோக்கஸ் ஆன் சைல்ட் பர்த். அதில் ஒரு சைல்டு பர்த்துக்காக ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ராம்பிளிங்கே நடக்கும். அந்த அடுத்த வாரிசு அந்த நாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக. ஸோ தேவர் புட் டு ஃபோக்கஸ் ஆன் சைல்ட் பர்த் அண்ட் சர்விங் த ஸ்டேட். ஏன்ஷியன்ட் ரோம், women were under the paterfamilias system. Women were under the paterfamilias system, where fathers and husbands had total control over them. Roman law allowed husbands to punish or even kill their wives for adultery. Holy cow. Women were excluded from politics and could not hold public office. அடுத்தது medieval period, feudal Europe, 500 CE to 1500 CE.
feudal Europe, women were legally dependent on men, either fathers or husbands. Inheritance laws favored men, and women rarely controlled land or wealth. Witch hunts, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். Women, especially those who were independent or healers, were accused of witchcraft and executed. Healers and independence, அவங்க பாட்னி மாதிரி, அதாவது மெடிசனு இல்லை ஏதாவது சயின்ஸு, இந்த மாதிரி சாமானிய ஒரு தற்கொலை ஆணுக்கு புரியாத ஒரு விஷயத்த ஒரு பெண் பண்ணானா ஒரு விச்சுன்னு முத்த குத்தி எரிச்சிற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. விச் ஹேண்ட் நம்ம தானே டாபிக்காக எடுத்து பார்ப்போம். விச் ஹேண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரின்னு கொடூரமாக இருக்கும். கடந்து போவோமா? இப்போ யூரோப்பியன்ஸ் பார்க்குறப்ப அவங்களே தற்கொலையாக தெரியுறோம்ல, அப்படியே அடுத்தடுத்து வரும். நம்ம நாடும் வரும், கவலைப்படாதீங்க. உமன் எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆர் ஹீலர்ஸ் வேர் அக்யூஸ்ட் ஆஃப் விச் கிராஃப்ட். ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறதே, ஆண் துணை இல்லாமல் தனியாக இருக்கிறது அவங்களுக்கு விச்சுன்னாங்க. சேத்தனுக்கு அவளை தனியாக அர்ப்பணிச்சிட்டேன்னு விச் கிராஃப்ட் பண்ணுறா, பிளாக் மேஜிக் பண்ணுறான்னு எரிச்சாங்க. அடுத்தது இஸ்லாமிக் வேர்ல்டு, 7th century, the Middle Ages. Every Islam granted women some rights. Example, inheritance, divorce, but patriarchal customs still limited them. Women's roles were largely confined to the home, and veiling became widespread. Veiling na covering up. Okay, இதேதான். ஷாலா, hijab, amira, khimar, chador, niqab, burqa. Types of Islamic veils. இதுதான் அவங்க காமன் ஆக்கியிருக்காங்க. The Islamic veils in 7th century. Women roles were largely confined to the homes, and veiling became widespread. China, Tang, Song, and Ming dynasties. Code binding. 10th to 20th century symbolized women's oppression as it limited mobility and reinforced dependence on men. Confucian ideals emphasized women's subservience to fathers, husbands, and sons. India, medieval period, here we are. Sati, widow burning. அவன் அங்கே விச் கிராஃப்ட்னு எரிச்சானா, இங்கே உன் புருஷன் சொல்லிட்டான், நீயும் கடவுள்கிட்ட அவன் புருஷன் கிட்ட பேசுறது போன்னு சேர்த்து எரிச்சு விட்டுருக்காங்க. Women were expected to throw themselves onto their husband's funeral pyre. Women were often married off as children and had no rights in marriage or property. Super. அடுத்தது early modern period, 1500 CE to 1800 CE. European Renaissance and Enlightenment, 1500 to 1700. Despite advances in science and philosophy, women were still denied education and political participation. Marital rape was legal and domestic violence was widely accepted. Women's legal status remained tied to their husbands with little autonomy. Colonial America and Europe, 1600 to 1800s. Women were expected to focus on domestic labor and child rearing. Conversion laws. A woman's legal identity was absorbed into her husband's upon marriage. Women accused of challenging societal norms were sometimes executed. Example, நாம் இப்போ ஒரு பார்த்தோம்ல, சேலம் witch trials 1692. 19th and early to 20th centuries, அதாவது 1800 to 1950. நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகுது, கிட்டத்தட்ட அந்த ரீஜன் தான் சொல்றாங்க. இந்த டைம்ல தான் ஐ திங்க் ஆதிக்கம் எல்லாமே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். women entered the workforce in large numbers but were paid significantly less than men. அப்பயே அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்திருக்கு போல யூரோப்பியன் நாடுகளில். அப்பயே அவங்க உமன் எல்லாம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் லேபரா women entered the workforce in large numbers but were paid significantly less than men. Factory conditions were often brutal and sexual harassment was common. Women had no political representation and limited property rights. The suffrage movement, late 19th century to early 20th century. Women were denied voting rights in most countries.
Women's suffrage movements in the US, UK, and other countries fought against this oppression. Some women were arrested, force fed, and brutally treated for demanding voting rights. ஓட்டு போடுற உரிமைக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களா டேய். வேர்ல்டு வார்ஸ் அண்ட் போஸ்ட் வேர்ல்டு வார் பீரியட் 1914 to 1950s. Women took on traditionally male roles during the wars but were pushed back into domestic role afterwards. வார்னு வந்தப்ப வாய்ப்பு கொடுத்தானுங்க, சண்டை போட சொன்னானுங்க. வார் முடிஞ்சோடனே சரி மேலே வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சு விட்ருக்கானுங்க. ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன் ரிமைன்டு வைட் ஸ்ப்ரெட் அண்ட் உமன் வேர் எக்ஸ்பெக்டட் டு ப்ரியாரிட்டைஸ் மேரேஜ் அண்ட் மதர்ஹுட். லேட் 20th and 21st சென்ச்சுரி 1950லேருந்து ப்ரெசன்ட், இதுதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம டைம்லைன். ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் ஃபெமினிசம்ங்கிறது இந்த சர்ஃப்ரேஜ் மூமெண்ட்டில் நடந்தது. டெக்கேட் லாங் தானே அது. ஐ திங்க் 100 years மேலே அந்த ஆக்டிவிசம் போராட்டம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. டெக்கேட்ஸ் லாங் தான். ஓகே, இட் டுக்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ் நியர்லி 100 years டு அச்சீவ் திஸ் மைல் ஸ்டோன். But this suffrage movement was a decade-long fight. It's a 10-year fight. Okay. Second wave of feminism, 1950 to 1970s. Women fought for workplace equality, reproductive rights, and legal protections against harassment and domestic violence. புரியுதா உங்களுக்கு? நம்ம எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தோம், எவ்வளோ சென்ச்சுரிஸா. ஐ திங்க் ஃப்ரம் 15 நினைக்கிறேன், 15, 16, 17, 18th century, 19th century, லேட் 20, கிட்டத்தட்ட ஒரு 7 centuries, 700 yearsக்கு மேலே இப்படி கொடுமையாக அடிமையாக வச்சதுக்கு அப்புறம் தான் லேட் 20th centuryல ஒரு விழிப்புணர்வு வருது. எப்பா அவங்க மனுஷங்கப்பா, அவங்களுக்குன்னு பேசிக் ரைட்ஸ் இருக்குப்பா, பேசிக் அவங்களுக்குன்னு ஒரு ரைட் டு லிவ்லாம் அவங்களுக்கும் பொருந்தும்ப்பா, அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுப்பாங்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் women fought for workplace equality, reproductive rights and legal protections against harassment and domestic violence. 1950லேருந்தே இது வந்தாலும் இப்போவும் பெண்கள் தயங்குறாங்க. அவங்க தயக்கப்படக்கூடாது. தைரியமாக வந்து எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும், எந்த ஒரு வயலன்ஸ் நடந்தாலும் வித் கவர்மெண்ட்டோட இல்லை இங்கே இருக்கிற லா அண்ட் ஆர்டர் அவங்களோட ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட்டோட சீக்ரெசியாக அனானிமஸாகவும் அந்த கம்ப்ளைண்ட்டை வெளியில் வந்து சொல்லணும். ஸோ தட் எவ்ரி ஒன் ஷுட் பி, ஆண்களுக்கு எஜுகேட் பண்ணலாம், இப்படி பண்ணாதீங்கன்னு. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ப்ரிடேட்டர்ஸ், தே ஆர் த மோஸ்ட் டம்மஸ்ட் திங் தற்குறிஸ் எவர். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட்டு தான். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை பார்த்து தற்குறியாக ஆகணும்னு நினைக்கிற வானபிசி சேர்ந்து திருந்தினா தான் உண்டு. அதனால் தயவு செஞ்சு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரைட்ஸை நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டு போராடி வாங்கின ரைட்ஸ் இது எல்லாமே அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. Marital rape was still legal in many countries until the late 20th century. Women began entering politics and leadership roles but faced significant barriers. 1980s to 2000s, progress and backlash. Glass ceiling. Women faced barriers to leadership and high-paying jobs. Workplace discrimination, sexual harassment, and domestic violence remained significant issues. 2010 to present, movements like Me Too shed light on sexual harassment and gender-based violence. Women continue to face wage gaps, political underrepresentation, and reproductive rights restrictions in some countries. Conclusion. While significant progress has been made, the historical oppression of women has had long-lasting efforts. Legal rights have improved, but societal attitudes and systematic discrimination persist in many areas. Would you like a deeper dive into specific time period or event? I think ஓவரால் நமக்கு புரிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீட்டூ மூமெண்ட் ஆகட்டும், இல்லை கேரளாவில் இப்போ ரீசனாக நடந்த ஒரு மூமெண்ட் ஆகட்டும், கவுன்சில் வாட் எவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சேஃபான ஒரு கவுன்சில், ஒரு ரெப்ரஸன்டேஷன் அவங்களால ஆனது, அவங்களுக்காகன்னு இப்படி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புளோ அந்த மாதிரி ஃபார் த உமன், பை த உமன், ஆஃப் த உமன் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு மெக்கானிசமோ உருவாக்குனாதான் அவங்கள நம்பி அவங்களுக்காக அவங்களே பேசிக்க முடியும். நம்ம சண்டை போட்டு நாம் அவங்களுக்கு வாங்கி தரணும்னு அவசியமே இல்லை. அவங்கள சண்டை போடுறத சப்போர்ட் பண்ணால் போதும், அவங்கள ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் போதும். அவங்களுக்கான போராட்டத்தை அவங்களே போராடி வாங்கிப்பாங்க.
நம்ம சும்மா மூடிட்டு இருந்தாலே போதும். அதுதான் நான் சொல்லுவேன். நாம போய் ஓகே நான் வந்து ஒரு பெண்ணுக்காக நானும் குரல் கொடுக்குறேன் பாருங்க அப்படிலாம் நீ சொல்லவே வேணாம். நீ சும்மா இருந்தாலே போதும். நீ நீ தேவையில்லாத நீ புடுங்காம இருந்தாலே போதும். வேற எதுவும் வேணாம். கேர்ள்ஸ், பி யூ, பி ப்ரவுட் ஆஃப் யூ. டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் யுவர்செல்ஃப். பாய்.